வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் ஹலிஸ்னா யசிந்தர். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைய ஜனாதிபதி அறிவுறுத்தல். சமுத்திர பாதுகாப்பு இலங்கை கடற்படைக்கு அனுமதி. எரிபொருள் விநியோகத்திற்கு நெருக்கடி ஏற்படுமா? 1500 சிசிக்கும் குறைவான வாகனங்களுக்காக வரிச்சலுகை கோரிக்கை. இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் மறைக்கப்படுவது ஏன்? இனி தொடர்பான விரிவான செய்தி அறிக்கைகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகம் மற்றும் இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சுங்க செயல்முறையின் சிக்கலான தன்மை காரணமாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலோபாய இலக்குகளை அடைவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இலங்கை சுங்க திணைக்களத்தின் நிறுவன செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப முயற்சிகள் மற்றும் அந்த செயற்பாட்டில் எழுந்துள்ள சவால்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரதான சவாலாக இருக்கும் சட்டங்களை திருத்தும் பணிகளை விரைவில் மேற்கொள்ளுமாறு இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தற்போதைய எஸ்சிகுடா மற்றும் அதன் குறைபாடுகள், தேசிய ஒற்றுமை சாளர சேவை, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளை துல்லியமாக பதிவு செய்வதில் உள்ள சவால்கள், வரி விலக்குகள், வருமானத்தை துல்லியமாக அடையாளம் காண்பது போன்றவற்றிற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் பெறக்கூடிய தீர்வுகள் மற்றும் தற்பொழுது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. மேலும் தற்போதைய இலத்திரனியல் வணிக பிரச்சினை தொடர்பாகவும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டது. நுகர்வோரை முதன்மையாக கொண்ட துரித மற்றும் நியாயமான தீர்வை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தினார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் அசல் அப்போன்ஸ், சுங்க பணிப்பாளர் நாயகம் PPSC நோனிஸ் மற்றும் நிதியமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு என்பவற்றின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மூலம் மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச கடற்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வணிக கப்பல்களுக்கு செங்கடல் மற்றும் ஈட்டின் வளைகுடா உள்ளிட்ட சோமாலியா சமுத்திர வலயத்தில் கடல் கொள்ளையர்களினுடைய செயல்பாடுகளால் சர்வதேச சமுத்திரவியல் அமைப்பு குறித்த கடற்பிராந்தியங்கள் அதிக ஆபத்து கொண்ட வலயங்களாக 2010ஆம் ஆண்டிலிருந்து பிரகடனப்படுத்தியுள்ளது. இவ்வறிவுறுத்தலுக்கு தீர்வாக அதிக ஆபத்து கொண்ட வலயங்களுக்குள் உள்நுழைகின்ற வணிக கப்பல்களால் வெளிநாட்டு தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகள் மூலம் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களினுடைய சேவைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. 2023 முதலாம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் குறித்த வலயங்கள் அதிக ஆபத்து கொண்ட வலயத்தை நீக்கி சர்வதேச சமுத்திர பாதுகாப்பு அமைப்பு பிரகடனப்படுத்தி இருப்பினும் வணிக கப்பல்கள் தொடர்ந்து தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகளின் சேவைகளை தொடர்ந்தும் பெற்றுக் கொள்கின்றன. குறித்த கடல் வலயத்திற்கு உள்நுழைகின்ற கப்பல்களின் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களை ஏற்றுவதற்கும் வெளியேறுகின்ற கப்பல்களின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட ஆயுதம் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களை இறக்குவதற்கும் பிரதானமாக காலி மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் பயன்படுத்தப்பட்டு ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களிலும் இவ்வாறான சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த கருத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி இலங்கை கடற்படையில் உள்ள அறிவு மற்றும் அனுபவங்களை கருத்தில் கொண்டு சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு அனுமதி வழங்குவது பொருத்தமானதென கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மூலம் மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சங்கத்தின் பொருளாளர் ஜகத் பராக்கிரம தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்திற்கு உட்படுத்தும் முயற்சி நடப்பதாக கூறினார். இந்த நேரத்தில் பவுசர் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினை எழுந்துள்ளது. இதுவரை பவுசர் வாகனங்களிலிருந்து தொகை களஞ்சிய சாலைகளை எரிபொருள் எடுத்து சென்ற எங்கள் பவுசர் உரிமையாளர்
தொழிலாளர்களே. ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம். நாங்கள் எரிபொருளை எடுத்து செல்லாவிட்டால் வேறு யாருக்கும் எரிபொருள் கிடைக்காது. ஆனால் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக இந்த வணிகம் 2 அல்லது 3 நெருங்கிய வணிகர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாங்கள் ஒரு சங்கமாக தலையிட்டு சிறிது காலம் அதை நிறுத்தி வைத்திருந்தோம். ஆனால் தற்போது இந்த போக்குவரத்து சேவையை தனது நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர். 1 அல்லது 2 பவுசர்களை வைத்திருக்கும் பவுசர் உரிமையாளர்கள் தான் இந்த தொழிலில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த சங்கத்தின் சுமார் 400 தொடக்கம் 500 பவுசர் உரிமையாளர்கள் உள்ளனர். ஆனால் முன்னோடி திட்டமாக கொழும்பு மற்றும் முத்துராஜவளையிலிருந்து குருநாகல் முனையத்திற்கு எரிபொருள் கொண்டு செல்வதை டெண்டர் மூலம் ஒரு வியாபாரியிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர். இது தொடர்ந்தால் இறுதியில் ஏனைய போக்குவரத்து சேவைகளை போன்றே இதற்கும் நேரும். எனவே இதை உடனடியாக நிறுத்திவிட்டு வழக்கம் போல் ஏகபோக்கத்திற்கு உட்படுத்தப்படுவதற்கு பதிலாக பொதுமக்களுக்கு சேவையாக போக்குவரத்து சேவைகளை இயக்க அனுமதிக்கவும் என்றார். நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது 1500 சிசிக்கும் குறைவான வலு கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சலுகைகளை வழங்குமாறு உள்நாட்டு இறைவரி அதிகாரிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்நாட்டு இறைவரி பணிக்குழாம் அதிகாரிகள் சங்க செயலாளர் ஜே.டி. சந்தன நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இந்த வலுவை விட அதிக வலு கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்வதால் அதிக அளவு அந்நிய செலாவணி வெளியேற்றம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். எனவே 1500 சிசிக்கும் குறைவான வலு கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டால் மக்கள் மற்றும் வணிகங்கள் அத்தகைய வாகனங்களை இறக்குமதி செய்ய ஊக்குவிக்கப்படும் என்றும் இதன் மூலம் அதிக அளவு அந்நிய செலாவணி வெளியேற்றுவதை குறைக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உரையாற்றிய உள்நாட்டு இறைவரி பணிக்குழாம் அதிகாரிகள் சங்க செயலாளர் ஜே.டி. சந்தன உள்நாட்டிற்குள் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்பது எங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த சிசி திறன் கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்களுக்கு அதிக அளவு அந்நிய செலாவணி செலவாகும். 1500க்கும் குறைவான சிசி வலு கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டால் அவற்றுக்கு அதிக வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டால் மக்களும் வணிகங்களும் அத்தகைய வாகனங்களை இறக்குமதி செய்வார்கள் என்பதால் இது அதிக அளவு அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை தடுக்கும் என்று ஒரு தொழிற்சங்கமாக யோசனை முன்வைக்கின்றோம். ஏனென்றால் இறக்குமதி செய்யப்பட்ட சில வாகனங்களின் மதிப்பை பார்க்கும் போது வெளியேறும் அந்நிய செலாவணியின் அளவு மிக பெரியது என்பதை நாங்கள் அறிவோம். அத்தகைய ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் அந்நிய செலாவணியின் அளவுடன் ஒப்பிடும் போது 1500 சிசிக்கும் குறைவான வலு கொண்ட 20 தொடக்கம் 25 வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என்றார். பாதுகாப்பு உட்பட இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைத்து வைத்திருப்பது ஏன்? இந்தியாவின் அனுமதியின்றி இவற்றை பகிரங்கப்படுத்த முடியாது என அரசாங்கம் கூறுவது அதன் கையாளாத்தனத்தையே வெளிப்படுத்துகிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, அமெரிக்காவின் தாளத்திற்கேற்ப செயற்பட்ட ஜே.ஆர். ஜெயவர்தன கூட 1988 இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை வெளியிட்டார். ஜே.ஆரின் மருமகனான ரணில் விக்ரமசிங்கே புலிகளுடன் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திட்டார். இந்த உடன்படிக்கை கூட பகிரங்கப்படுத்தப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இந்திய பிரதமர் இலங்கை வந்தபோது 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அவை இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. அதற்கான ஒப்பந்தங்கள் மறைக்கப்படுகின்றனவா? இவை நாட்டிற்கு பாதுகாப்பில்லை. இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் ஒப்பந்தங்கள் எனில் அதற்காக ஒளித்து வைக்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு பாதகம் என்பதால் தான் அவை இன்னும் பகிரங்கப்படுத்தாமல் உள்ளது என்றார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.